சார், பொதுவா காட்டுல என்ன நடக்கும்? வேடர்கள் வந்து வலை விரிப்பாங்க, அதுல மான்கள் மாட்டும் இல்லையா? ஆனால் இந்த காதல் காட்டில் மட்டும்தான் மான்கள் வலை விரிக்க அதில் வேடர்கள் அகப்படுகிறார்கள். ஐயா, அந்த காலத்துலதான் ஆண்களால பெண்களுக்கு கொடுமை நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? சில பெண்களால் பல ஆண்களுக்கு காதல் என்னும் பெயர்ல கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு. சபாஷ். ஐயா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனால படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, நல்லா 3 நேரம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாளுங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும், பொண்ணுங்க கையில டிகிரி சர்டிபிகேட், பசங்க கையில டிகிரி கிளாஸ் தான் சார் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10th plus 2 ரிசல்ட் எடுத்துக்கலாம். பொண்ணுங்க தானே சென்டம் அடிக்கிறாங்க, பசங்களை எங்க படிக்க விடுறாங்க? அதனால தான் பொண்ணு மேல வைக்காத ஆசைன்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். சொல்லுமா. பொண்ணாவது ஒரு பையனை பார்த்து என் பின்னாடி சுத்து, படிக்காத அப்படின்னு சொல்றாளா? நீங்களா சுத்துவீங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஐயா ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. இவங்க 2 பேரும் சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணு சொல்லுது எவடா சுத்த கேட்பாங்களான்னு. இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நல்ல பைக் எடுத்துட்டு போனோன்னு வைங்க, லவ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப ஒரு பைக் அரஞ்சரி பின்னாடி தூக்கிட்டு நிக்க இப்படி, அந்த பைக் எடுத்துட்டு போனோன்னு வைங்க, 2 லவ் சேர்ந்தா அப்படி வரும். இத ஆக்சிடென்ட் காரணம் அறிஞ்சிருக்கு, அதை எடுத்துட்டு போனோன்னு வைங்க, 5-6 லவ் சேர்ந்தா அப்படி வரும். அதே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சார், இவரு காசு காசுன்னு சொல்றாருல, இந்த காசு காசுன்னு சொல்றவங்களுக்கு லவ்வோட ஃபீலிங் புரியாது, லவ்வோட சஃபரிங் புரியாது. சில பொண்ணுங்க இருக்காங்க, எப்படி தெரியுங்களா, பசங்களோட பாக்கெட் மணியை காலி செய்யறதுக்குனே இருப்பாங்க. வீட்டுல 3 நேரம் கூட முழுசா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டுல குடிக்க கஞ்சி தண்ணி கூட அங்க வழி இருக்காது. ஆனா பசங்களோட வெளியே வந்தா மட்டும் பீஸா பீஸான்னு பிசாசு மாதிரி அலையறாளுங்க. இவனும் கேட்டுட்டாளேன்னு சொல்லி எல்லா காசையும் அவளுக்கு செலவு பண்ணி கடைசியில ஓட்டையாண்டியா தான் நிக்கிறான். பஸ் கூட காசு இருக்காது சார். இது அப்படிதான் ஐயா. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு காதலிப்பாங்க, அடுத்தவன் கூட்டு போயிடுவான். அவன் கஷ்டப்பட்டு காதலிப்பான், இவன் கூட்டு போயிடுவான். ஏன் தெரியுங்களா? காசுதான். இடையில காசு எங்க நிக்குதோ அங்க அவன் கூட்டி போயிடுறான். உண்மையான காதல்ன்றது மனசை பார்த்து வரணும் சார். இன்னைக்கெல்லாம் காதல் வருது. திங்கக்கிழமை 2 பேரும் பாத்துக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை ஹாயா, புதன்கிழமை ஐ லவ் யூங்கறான், வியாழக்கிழமை 2 பேரும் ஓடி போறாங்க, வெள்ளிக்கிழமை விட்டுட்டே போயிடுறாங்க. இதுதான் உண்மையான காதலா சார்? உண்மையான காதல்ன்றது பணத்தை பார்த்து வரக்கூடாது சார், குணத்தை பார்த்து வரணும் சார். அதான் நான் சொல்றேன், ஞாயிறு என் மேனி என்றால் திங்களவள் செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எனுமின் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று. அப்பா, உனக்கு வேண்டுமானால் அவள் சனி, காதலி கிடைக்காமல் போனால் அவள் சனி, காதலி கிடைத்து விட்டால் அவனுக்கோ இதய கனி. சார், இந்த பொண்ணுங்க வீட்ல பேசுறத பாத்திருக்கீங்களா? ஏய் குந்துமே, துண்ணியா, போனியா, வந்தியா, கம்மன் உட்காரு, குந்து, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா பசங்களோட வெளியே வந்தா மட்டும் என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க தெரியுமா சார்? வெறும் 2 வார்த்தை தான் தெரியும். எப்படி? ஹாய் ஹலோ, ஹாய் ஹலோ, இந்த 2 வார்த்தையை வச்சு கலக்குவாங்க பாருங்க. கலக்கோ கலக்குன்னு கலக்குவாங்க. ஏமா ஒரு நிமிஷம், ஹாய் ஹலோ அப்படி 2 வார்த்தை பேசுறதுக்கு இப்படி அலைன்னு அலைறானா? அவன் 200 வார்த்தை பேசுனா இவன் என்னம்மா வா? நல்ல வேலை 2 வார்த்தையோட நிறுத்தினாலே அந்த பொண்ணுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஐயா, தமிழ்ல எவனாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நேரம் அவனை கீழ்பாக்கத்துல கொண்டு விடுவாங்க. சார், நான் சொல்ற சம்பவம் எங்க ஊர்ல நிஜமா நடந்தது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க.
வீட்ல தெரிஞ்சிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சம் தேடி வந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ எனக்கு வேண்டாம் சொல்லி அவனை உதறி தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த பையனுக்கு அந்த தோல்வி தாங்க முடியாம பிளேட் எடுத்து அவனுடைய நரம்ப கட் பண்ணிக்கிட்டான். ஆனா கஷ்டப்பட்டு அவனை நாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கையில 6 தையல் போட்டிருந்தாங்க. நாங்க வெளியே இருந்த அந்த நேரம் பார்த்து அந்த பையன் அந்த தையலை பிரிச்சு விட்டுட்டான். டாக்டர் சொல்லிட்டார் நரம்பெல்லாம் சுருண்டு போயிடுச்சு, இனிமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவனுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டான். அவனால தாங்க முடியல சார். நான் போய் கேட்டேன் ஏன்டா இப்படி போய் செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சார் சொன்னா, காலப்போக்குல எங்க அம்மா முகத்தை பார்த்தோ எங்க அப்பா முகத்தை பார்த்தோ நான் அந்த பொண்ணை மறந்துடுவேன், அவளை மறக்க கூடாதுன்னா இந்த கையை பார்க்கும் போதெல்லாம் அவளை ஞாபகப்படுத்தும், நான் அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னா சார் அவன். சார் எந்த தோல்வியை வேணாலும் ஈடு கட்டிடலாம், ஆனா அந்த மனசுல விழுந்த அந்த முதல் காதல் தோல்வி இருக்கு பாருங்க, அதை எதை வச்சாலும் ஈடு கட்ட முடியாது சார். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்க வலது கை எடுத்து உங்க மார்பு மேல வச்சுட்டு கொஞ்சம் அந்த முதல் காதலை யோசிச்சு பாருங்க. முதல் காதலும் ஞாபகம் வரும், அந்த முதல் காதலியும் ஞாபகம் வருவா, அந்த காதலியால உங்க மனசு பட்ட தோல்வியும் ஞாபகத்துக்கு வரும் சார். அது ஒரு முள்ளு மாதிரி உங்க மனசுக்குள்ள இருந்து குத்தி 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 உங்க மனசைய ரணமாக்கிடும். அவன் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு மேல முழுசா நம்பிக்கை வச்சிடுறான். இவதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி, இவதான் என்னுடைய வெள்ளி குத்து விளக்கில் விளக்கேற்ற போறவன் அவன் நினைக்கிறான். ஆனா அவ வெள்ளி இல்ல, வெள்ளி கடுத்துவர் சனி. அந்த சனி பாதியில டாட்டா காமிச்சிட்டு போகும்போது அவனோட நம்பிக்கை அங்க அழிஞ்சு போகுது. அவன் தோல்விக்கு தள்ளப்படுறான். கடைசியில தோல்வியின் உச்சகட்டமான விரக்திக்கு போய் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ண தைரியம் இல்லாதவெல்லாம் நடப்பினமா அடைஞ்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் காதல் படம் பார்த்திருப்பீங்க, அதுல எப்படி பரத் பைத்தியக்காரனால அந்த மாதிரி. சார் சார் உண்மையான காதல்ங்கிறது எங்க இருந்தாலும் வாழணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கும் சார். இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ லவ் ஃபெயிலியர்னால பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அந்த பொண்ணோ அல்லது பையனோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் சார் உண்மையான காதல். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தும் போது, சினிமா பார்க்கும்போது, எஸ்எம்எஸ் அனுப்பும்போது, ஃபோனில் பேசும்போது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவளுக்கு அது தப்பா தெரியாதா சார்? அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு அப்ப தெரியாதா சார்? அதை ஏமாந்து அவனுடைய உள்ளமெல்லாம் வெந்து போய் நொந்து போய் அவன் இதய காயமா இருக்கும்போது வசந்த மாளிகை சிவாஜியா சார் எங்கிருந்தாலும் நல்லா இருன்னு வாழ்த்துறதுக்கு காதல் சார், ரியல் லைஃப் சார். அம்மா எந்த பொண்ணும் எந்த பையனும் காதலிக்கும் போது தான் காதல் தோல்வி அடையும் நினைச்சு காதலிக்க மாட்டாங்க. எப்படியாவது வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்ங்கிற நம்பிக்கையில தான் காதலிப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆயிட்டா கூட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான்மா உண்மையான காதல். சார் இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, செல்போனை வச்சுப்பாங்க. அது எந்த மாதிரி தெரியுமா, இந்த 10 ரூபாய்க்கு 3 போட்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். இதுல ₹1 இன்கமிங் வச்சுக்கிட்டு பசங்களுக்கு மிஸ் காலா விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களும் அந்த மிஸ் கால் அட்டெண்ட் பண்ணி ஆகணுமேன்றதுக்காக அம்மா கடுகு டப்பால இருந்து திருடுறது, அப்பா பாக்கெட்ல இருந்து திருடி அவனோட காதல் டாப்பா இருக்கணும்ன்றதுக்காக டாப் ஆஃப் கார்டு போட்டு போட்டு அவனோட டாப் எகிரி போயிடுது. நான் ஒன்னு சொல்றேன், எந்த காதலி தன்னுடைய காதலனுக்கு மிஸ்டு கால் அனுப்புறாளோ அது மிஸ்டு காலா இருக்காது, மிஸ்டு காதலா தான் இருக்கும். இந்த கருத்தை திரும்ப நான் உனக்கு சொல்றேம்மா பாப்பா, பொண்ணுங்க மட்டும்தான் மிஸ் கால் கொடுக்குறாங்களா? எத்தனை பசங்க மிஸ் கால் கொடுத்து குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆக இந்த மிஸ் கால் கொடுக்கிறது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் பழக்கம் உண்டு, இதான் உண்மை. சோ காதலை விடும் ஆண்களே ஜாக்கிரதை, உங்க காதலி உங்களுக்கு மிஸ் கால் அனுப்புறானா உங்க லைஃப் அவ மிஸ் பண்ண போறான்னு அர்த்தம். சோ ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சார் வாழ்க்கையே ஒரு போர்க்களம், வாழ்ந்துத்தான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? இதுக்கு என்னங்க சார் அர்த்தம்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை எண்ணிக்கை ஒண்ணுதான், ஆனா அது வர விதத்தான் சார் வேறு. இதனால மனுஷன் தோல்வி கண் எண்ணிக்கை துவளக்கூடாது சார். சார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை போர்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். மரணத்தை எதிர்த்து உயிர் நடத்துகின்ற போர், சோம்பலை எதிர்த்து மனம் நடத்துகின்ற போர், வறுமையை எதிர்த்து வாழ்க்கை நடத்துகின்ற போர், அறியாமையை எதிர்த்து அறிவு நடத்துகின்ற போர். இதெல்லாம் விட மனித வாழ்க்கையின் ஆரம்பமே போராடி ஜெயிக்கிறது தான் சார்.
லட்சக்கணக்கான உயிரணுக்கள்ல போராடி ஜெயித்து வர ஒரே ஒரு உயிரணு தான் தாயின் வயிற்றுல கருவா வளருது. அப்படி போராடி ஜெயித்து பிறந்த மனுஷன் தோல்வி கண்டு எனக்கு துவளக்கூடாது சார். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது சார். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது சார், கற்றுக்கொள்வது. எட்டயபுரத்துல ஒரு கவிதை போட்டி நடந்துச்சு. அதுல அப்ப நம்ம மகாகவியர் பாரதியாரும் கலந்துக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் என்ன கவிதை தெரியுமா சார் எழுதினாரு? இன்னைக்கு தமிழ்நாடே தமிழுடைய பெருமையை கூறியிருக்கிற அந்த செந்தமிழ் நாடேனும் போதினில இன்ப தேன் வந்து பாயுது காதினேன்னு எழுதினாரு சார். அந்த கவிதைக்கு அவருக்கு அன்னைக்கு 3வது பரிசு தான் கிடைச்சிச்சு சார். அதே மாதிரி தானே முதல் பரிசு 2ஆம் பரிசு வாங்கினாங்க. அந்த கவிஞரோட பெயர் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா இல்ல கவிதை தான் இருக்கா? ஆனா நம்ம மகாகவி பாரதியார் மட்டும் இன்னைக்கு எப்படி சார் நம்மளுடைய கவிதைகள் கூட வாழ்ந்துட்டு வராரு? அவர்கிட்ட விடா முயற்சி இருந்துச்சு, தன் நம்பிக்கை இருந்துச்சு, அதனால தான் அவர் முன்னேறி வர முடிஞ்சிச்சு சார். ஒருத்தர் ரயில்வே துறையில கிளர்க் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாரு. அந்த அப்ளிகேஷனை வாங்கி படிச்சுட்டு இவனுடைய கையெழுத்தே சரியில்லையே, இவன் எப்படி நம்ம வேலைக்கு உதவான்னு துரத்தி அனுப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு யாருடைய கையெழுத்து சரியில்லைன்னு துரத்தி அனுப்பிச்சுட்டாரோ அவர் தான் உலக மக்களுடைய தலையெழுத்தை மாற்றும் அளவுக்கு கருத்துக்களை எழுதி குவிச்சாரு. தொழிலாளர் வர்க்கத்திலேயே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினாரு காரல் மார்க்ஸ் சார். இங்க இருக்க 16 பேச்சாளரோட கருத்து என்னோட கருத்து உங்க மனசுல இடம் பிடிக்கும். ஏன்னா எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் போராடுவேன், ஜெயிப்பேன். ஏன்னா என் பேர் சதாம் ஹுசேன். சபாஷ். ஒன்றை இத்தனை 16 பேர் வந்திருந்தா கூட தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொன்னார்கள். 16 பேரிலே நான் புலியாக பாய்வேன் என்று 16 அடி பாய்ந்த சதாம் ஹுசேன். உன்னை பார்க்கக்குள்ள நான் பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டா தன்னம்பிக்கையை விடாம நான் நினைக்கலாம், தன்னம்பிக்கையை விடாம நான் எடுத்துக்காட்ட அதை பறைச்சாற்ற வந்திருக்கிறேன் என்று பறைச்சாற்றினாயே, உன்னை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். சதாம் ஹுசேன் அவன் செய்த சில தவறுக்காக தூக்கிலிடப்பட்டிருக்கலாம். ஆனால் உலக வரலாற்றிலே சதாம் ஹுசைனுக்கு இருந்த துணிச்சலும் தன்னம்பிக்கைக்கும் யாருக்காவது இருக்குமா என்று கேட்டால் என் கோணத்திலே சதாம் ஹுசைன் அவன் தன்னம்பிக்கை ஒரு உதாரணம். ஒரு சதாம் ஹுசைனை தூக்கிலிடப்பட்ட நேரத்திலே இந்த உலகம் கண்ணீர் வடித்தது. மனிதநேயம் உள்ளவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். சதாம் ஹுசைனை தூக்கிலிடலாம், ஆனால் தன்னம்பிக்கையை தூக்கிலிட முடியாது என்பதை பறைச்சாற்ற வந்த சதாம் ஹுசைனை உன்னை வாழ்த்துகிறேன்.